மைசூருக்கு ட்ரெயின் ஜேர்னி, அதுவும் பேபியோட ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஜேர்னி. 2 days பார்க்கிங் எவ்வளோன்னு பார்ப்போம். எங்கே வரீங்க? ட்ரெயின் கிளம்ப போகுது. ஆர்வம் ஒருத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆகிலாம். எல்லாம் எப்படி? ஐ ஹோப் யூ ஆர் ஃபைன். ஓகே, இன்றைக்கி என்னென்னா மைசூருக்கு ட்ரெயின் ஜேர்னி, அதுவும் பேபியோட ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஜேர்னி. ஸோ இன்றைக்கி அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நேராக வீட்டுக்கு போகலாம். ஓகே, நான் இப்போ தான் எல்லோரையும் ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டுட்டு இங்கே பார்க்கிங் வந்திருக்கேன். ஸோ இது கொச்சிவேலி. ஏன்னா மைசூர் நாங்கள் என்னை போகிறோம். ஸோ 18 மணி நேரம் ட்ராவல். ஸோ என்னன்னா, நம்ம கொச்சிவேலியிலேருந்து மட்டும்தான் டைரெக்டாக மைசூருக்கு ட்ரெயின் இருக்குது. நாகர்கோவிலேருந்து போயாச்சுன்னா பெங்களூர் போயிட்டு மைசூர் போகணும். அது அலைச்சல். அதனால் இங்கே பார்க்கிங் விட்டுட்டு வரம்பவும் சேம் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ 2 days பார்க்கிங் எவ்வளோன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதையும் பே பண்ணிவிட்டு நேராக ட்ரெயின் வரைக்கும் இன்னும் 4:45 தான் ட்ரெயின். நாங்கள் 3:30க்கே வந்தாச்சு. ஸோ இனி போய் இறங்கிட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதே ஒரு சின்ன கிளிப்பாக போடுறேன். அண்ட் பேபி இப்போ தான் எழும்புனா. ஸோ பார்ப்போம் அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு. பார்க்கிங் கிட்டத்தட்ட 300 rupees. ஏன்னா இங்கே 3 days வண்டி நிற்க போகுது. ஸோ அதனால் 300 rupees. அண்ட் இதுதான் கொச்சிவேலி ரயில்வே ஸ்டேஷன். நான் உள்ளே போய் காமிக்கிறேன். ஹலோ ஹலோ மேடம், என்ன எங்க வரீங்க? எங்க வரீங்க? ஓகே ஓகே. நம்ம ட்ரெயின் வந்துடுச்சு. நம்மளோட முக தான் ரொம்ப எக்ஸைட்டாக பார்த்துட்ருக்கா. நான் காமிக்கிறேன். மக்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் நம்ம போகிற ட்ரெயின். நல்லா பார்த்திக்கோ. உள்ளே ஏறிட்டு நான் மொத்த இடத்தையெல்லாம் காமிக்கிறேன். நிறைய உள்ளே போகலாமா? நம்ம கோச்சுக்கு வந்துட்டோம். 2 அப்பர், 1 லோவர், 2 சைடு. இதுதான் நம்ம ட்ரெயின் கொச்சிவேலி. நம்ம 3rd AC புக் பண்ணியிருக்கோம். மேடம் ட்ரெயினில் போகிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கா போல். போட்டு தட்டிக்கிட்டே இருக்கா. அப்படியே எல்லாத்தையும் அப்படி ஜாலியாக பார்த்துக்கிட்டே இருக்கா. ஓகே, எவ்வளோ தூரம் அழாமல் இருக்கான்னு பார்ப்போம். இல்லை ஸ்டார்ட் வண்டியே ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கு முன்னாடி ஒருத்தி குஷியில சுத்தியா சிரிக்கியா. இப்போ இது அடுத்த ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன கண்டிஷன் ரிப்ளை மலையாரா. ஓ மை காட். ட்ரெயின் கிளம்ப போகுது. ஆர்வம் ஒருத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இங்க எங்க போறீங்க? ஐயோ வந்துடுங்க. ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயினில் வர்றாங்க. அதுதான் ரிப்பீட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். விண்டோ வழியாக பார்க்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் அனௌன்ஸ் பண்ணியது மாதிரி ஓனாக சொல்லிட்டு இருக்கு. அண்ட் சமோசா 2 சமோசா 30 ரூபா. டேஸ்ட் பார். நீ தான் ரிவ்யூ சொல்லணும். மேலே நல்லா இருக்குது. பட் இந்த ஆனியன் ஓகேவா? ஒன்று சாப்பிடலாம், கொஞ்சம் காரமாக இருக்குது. என் தலைவர் தூங்கியாச்சு. 1/2 மணி நேரம் குஷியாக இருந்தா தூங்கிட்டான். அண்ட் செட்டப் எல்லாம் இந்த மாதிரி செட்டப் இருக்கிறனால தூங்குறான். இல்லை பார்த்துருக்கலாம் இன்னைக்கு அழுது. தேங்க் காட். வந்த இடத்துல ஒரு தோஸ்தை பிடிச்சிட்டா. அந்த குழந்தை இன்னும் எக்ஸைட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, கொஞ்ச நேரத்துல இப்போ ஓடுவா. இட்லி
கொண்டு வந்தோம், இட்லியும் இந்த கறியும். அதான் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். மக்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். மக்களும் சாப்பிடலாம். மக்களுக்கு கூட காட்டுறேன். ஒயரை போட்டு கிண்டிட்டு இருக்காரு. இருட்டா இருக்கு. சாப்பிடுவா. குட் மக்கள். நைட்டு ஃபுல் சேட்டை பண்ணிக்கிட்டு இப்போ ஒன்றுமே பண்ணாத மாதிரி இருக்கா. இப்போ பெங்களூர் வந்துட்டோம். யாருமே இல்லை ட்ரெயினில், எம்டியாக இருக்குது. இனி தான் மைசூர் கிளம்புறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ½ hour இங்கே நிற்கும். அதுக்கடுத்து மைசூர் போகும். பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் இந்த தக்காளி சட்னியும். இது நாங்கள் நைட்டே பண்ணது, மார்னிங்கும் சாப்பிட்றோம். நைட்டுக்காக கொண்டு வந்தது மிச்சம் இருந்துச்சு, மார்னிங்கும் சாப்பிட்றோம். 9 o'clock தான் ஆச்சு. இனி ஒரு 2 hours ட்ராவல் இருக்கும். 2 ஹவர்ஸில் இங்கேருந்து ஒரு 3 hours ட்ராவல். ஸோ ட்ரெயின் எப்போ எடுக்குதோ அதுலேருந்து 3 hours. நாவின் சுவையரம்புகளை எல்லாம் தூண்டி விட்ட மாதிரி இருக்கு. மனப்படம் பண்ணியும் பட் காஃபி நல்லா இருக்கு. காஃபி குடிச்சோன்னா அதுதான் எனக்கு தோணுச்சு. இன்னும் மக்கள் பொறுமை முடிஞ்சா இன்னும் ஒரு 2 hours தான், ரீச் ஆயிடலாம். ஓகே, டோன்ட் வரி. இங்கே வர போல. இங்கே வந்து நாங்கள் வரணும். பெங்களூர் ரீச் ஆகி மைசூருக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இன்னும் 1 மணி நேரத்தில் சென்றடைந்து விடுவோம். அதன் பின்பு தந்தையார் வந்து எங்களை அழைத்து செல்வோம். என்ன சொல்ல இருமலா ஐயோ. ஆனால் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணால் ஜலவசம் வரும். பார்த்துக்கலாம். மைசூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டேன். பேசுகிறேன். பாய் 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 சொல்லு. பாய் சொல்லு. பாய் பாய் பாய். இப்படி கடிக்கும். இப்போ கடிக்கிறாங்க பாப்பமா. நம்ம பல்லு முளைச்சிருக்கு. குட்டி பல்லு. ஆமாம், மூளைக்கு பல்லு முளைச்சிருக்கு மேல் நாடியில். அவர் அதை காட்டி காட்டி வச்சிருப்பா பத்தியா. அதான் அதில் உள்ள ஹைலைட்டு. எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ட்ரெயின், ஃபுல்லாகவே ட்ரெயின் ஆனதுனால இறங்கி ஏறாததுனால அவ்வளோ அழைச்சதில்ல. ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக இன்னும் 5 minutesல சேர்ந்துடும். ரயில்வேல காஃபி நல்லா இருக்குது. பட் இந்த வடையெல்லாம் சுமாராக தான் இருக்குது. பட் பரவாயில்ல. காஃபி 15 ரூபான்னு நினைக்கிறேன். 15 ரூபா, வடை 10 ரூபா. ஒரு காஃபி 15. ஆமாம். ஆடப்பா. மாட்டினாங்க. ஹலோ. அண்ட் ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. இது எங்கள் அப்பாவோட குவார்ட்டர்ஸ். ஸோ இது இங்கே தான் ஸ்டே. அண்ட் ஸோ இதோட வீடியோ முடிஞ்சுது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் போட மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரில் பார்க்கலாம். பாய். பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். कुछ कुछ மக்கள் பை மக்களே பாய் बोल 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 बाय बोल.